ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் மெவல் கேஸில் டிடெக்டிவ் ஸ்கில்லுங்கிற கேட்டகரியில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 பசங்களும் பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டையிலிருந்து ஒரு பறவை வெளியே வர சத்தம் மட்டும் கேட்குறாங்க. அந்த பறவை அந்த ஓட்டைக்குள்ள ஆழமா மாட்டிருக்கு. அதில் ஒரு பையன் ஒரு குச்சியை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ள விட்டு அந்த பறவையை காப்பாற்றலாம்னு நினைக்கிறான். இப்போ சுற்றி இருக்கிற பொருட்களில் எந்த பொருட்களை வச்சு அந்த பறவையை காப்பாற்றலாம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. குச்சியை உள்ள விட்டா பறவை கீழே போயிடும். போலை உள்ள விடுறதும் கஷ்டம், போட்டையும் உள்ள விட முடியாது. எனக்கு தெரிஞ்சு சாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். மெகுல் அட்வென்ச்சருக்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஒரு காட்டுக்கு போலாம்னு முடிவு பண்றாரு. மெகுல் ஒரு பாயிண்ட்டுக்கு போறாரு. அங்க சன்செட் ரொம்பவே அழகா இருக்கு. அவர் நோர்த்துக்கு போறதுக்கான ஒரு டைரக்ஷன் பாயிண்ட பாக்குறாரு. அதுல ரைட் சைட்ல தான் நோர்த் இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ அதுல போட்டிருக்கிறது சரியா பிள்ளையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, அதையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். எமிங்கிறவங்க ஹோட்டல் ரூம்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அவங்க கதவு திறந்து பார்க்கும்போது வெளியே ஒரு ஆள் நிற்கிறாரு. நான் என்னோட ரூம்னு நினைச்சு தட்டிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. இப்போ இவரை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உண்மையாவே மாறி தட்டி இருப்பாரா இல்ல வேணும்னே தட்டி இருப்பாரான்னு தெரியலையே. அவரோட ரூம்னு வேற சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெஸ்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையே கொடுத்து பார்ப்போம். ஜெஸ் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். அவங்களோட ரூம் அவங்களே தட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. மெகுல் அவரோட நாயோட ஒரு வாக்கிங் போறாரு. அந்த பாக்குல இருந்த பெஞ்சில இருந்து ஒரு பொலட்டை கண்டெடுக்கிறாரு. அவர் அந்த பொலட்டை எடுக்க போகும்போது அவரோட நாய் தப்பிச்சு ஓடிட்டு, அவர் அந்த நாயை துரத்திக்கிட்டு போகும்போது இந்த 3 வீட்டுக்கு பக்கத்துலயும் நாய் மிஸ் ஆயிட்டு, இந்த 3 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல தான் அவரோட நாய் இருக்கும்னு அவர் சந்தேகப்படுறாரு. ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறாரு. முதலாவது வீட்டை போகும்போது, நான் ஏற்கனவே ஒரு கியூட்டான பப்பி வச்சிருக்கேன், நாயே உங்களோட நாய் எடுத்து வச்சிருக்கணும்னு கேட்கறாங்க. 2வது வீட்டை கேட்கும்போது, எனக்கு நாயினாலே பிடிக்காது, நான் ஒருபோதும் அதை என் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 3வது வீட்டுல கேட்கும்போது, என்கிட்ட அழகான ஒரு பூனை இருக்கு, நான் எப்படி நாயை பிடிச்சு வச்சிருப்பேன்னு கேக்குறாங்க. இப்ப இதுல யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க. அது யாருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். யாரா இருக்கும்? ஒருவேளை 3வதா இருக்குமோ 2வதா இருக்குமோ? சரி, 2ஐயே கொடுத்து பார்ப்போம். இல்ல 3ஐயே கொடுப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். கோபோன்றவன் ஒரு மிகப்பெரிய திருடன். ஒரு நாள் அந்த திருடன் அவனோட வீட்டை விட்டு வெளியே போகும்போது மெகுல் அவனோட வீட்டில் போய் ஏதாவது குழு கிடைக்குமான்னு செக் பண்றாரு. மெகுல் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு குழுவுமே கிடைக்கல. உடனே அவர் இருந்ததை இருந்த மாதிரி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அந்த திருடன் அங்க வந்து பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறான். அவன் வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போயிருக்காங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். எந்த பொருளை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருப்பாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்த பொருளா இருக்கும்? எல்லாமே அப்படியே தானே இருக்கு. ஓகே, அந்த பெட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல பெட்ஷீட் தலகுல இருக்கு. அதனால அதையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீஃப் கேஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.